சரசு சமையல். இன்னைக்கு ஒரு இட்லி ரெசிபி தாங்க. சரசம்மா எத்தனை நாள் இட்லி ரெசிபியை கொடுப்பீங்கன்னு தானே கேக்குறீங்க. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு அரிசியில நான் இட்லி தான் செய்ய போறேங்க. இட்லிக்கு ஊற வச்சு அரைச்சு மாவை கரைச்சி வச்சு அது புளிக்க வச்சு இட்லி ஊத்துற வரைக்குமே உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேங்க. நிறைய பேருக்கு இட்லி சாஃப்டா வரமாட்டேங்குது, கல் ஆயிருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க. நம்ம சாதாரணமா 5 பங்குக்கு 1 பங்கு உளுந்து, அரிசி 5 பங்கு 1 பங்கு உளுந்து சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டா வருங்க. அப்புறம் நம்ம ஊற வைக்கிற நேரம், அரிசி 2 மணி நேரம் ஊறினா போதுமானதுங்க. உளுத்தம் பருப்பு 2 மணி நேரம் ஊறினா போதும். சாதாரணமா இந்த வெயில் காலத்துல எல்லாம் ரொம்ப 4-5 மணி நேரம்லாம் ஊற வச்சா புளிச்சிரும். நம்ம பக்குவமா ஊற வச்சு அரைச்சு கரைக்கிறதுலதான் அந்த இட்லியோட சாஃப்ட்னஸே இருக்குங்க. எனக்கு எப்பயுமே இட்லி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால நான் யார் எந்த அரிசி சொன்னாலுமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த வகையில என்னோட ஃப்ரெண்டு மோகனா, சக்திவேல் டாக்டர் அவங்க அம்மா நாமக்கல்ல இந்த அரிசி கிடைக்கும், ரொம்பவே நல்லா இருக்குன்னாங்க. அந்த அரிசி தான் நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அந்த அரிசி எல்லாமே காட்டுறேன், நீங்களும் பாருங்க. இப்ப நான் ஊற வச்சிருக்கேன். இப்ப நான் அரிசி எவ்வளவு போடுறேன், உளுந்து எவ்வளவு போடுறேன் அப்படிங்கிறத இப்ப நம்ம பாத்துடலாங்க. இன்னைக்கு நம்ம இந்த அரிசியில தான் இட்லிக்கு ஊற வச்சு அரைக்க போறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த அரிசி பேர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ கடைசியில சொல்றேங்க. பாருங்க, அரிசி பார்க்கும்போதே நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு. இந்த டம்ளருக்கு நான் இந்த அளவுக்கு 5 டம்ளர் எடுக்கிறேங்க. பாருங்க, ரொம்ப குவிச்சு இல்லை, இந்த மாதிரி தான் நான் ஒரு 5 டம்ளர் அரிசி எடுத்துக்கிறேன். இந்த அரிசியை நம்ம ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. அரிசியை நல்லா 2 முறை கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் 2 முறை நல்லா கழுவிக்கலாம். இப்போ உளுந்து ஊற வச்சிடலாங்க. அரிசி எடுத்த டம்ளர்லேயே நம்ம உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். அரிசி நம்ம தலை தடவை எடுத்தோம் அப்படின்னா உளுந்தும் அதே மாதிரி எடுக்கணும். அரிசி குவிச்சு எடுத்தோம் அப்படின்னா உளுந்தும் அதே மாதிரி குவிச்சு எடுத்துக்கணுங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி மட்டமாக தான் எடுத்திருக்கேன். உளுந்தையும் இப்போயே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். எப்பயுமே உளுத்தம்பருப்பு முதல்லையே கழுவிட்டு ஊற வச்சிடணுங்க. இப்போது உளுந்தம்பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேங்க. இப்போ இது ரெண்டுமே ஊறட்டும். 2 மணி நேரம் கழித்து நம்ம அரைச்சிடலாங்க. அரிசி உளுந்து ஊற வச்சு 2-2.5 மணி நேரமே ஆயிடுச்சுங்க. அரிசியை இன்னும் 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கோம். இப்போ உளுந்து கிரைண்டரில் சேர்த்துடலாம். நான் ஒரு ஆர்டினரி கிரைண்டர் தாங்க வச்சுருக்கேன். இப்போ கிரைண்டரை நல்லா கழுவிட்டு உளுந்து அதில் சேர்த்துட்டேன். உளுந்துக்கு நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் அரைக்கிறேங்க. அப்புறம் நான் உளுந்து களைஞ்ச உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா மாவாகும். அதனால் அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி அரைக்கலாம். இப்போ நல்லா அரைஞ்சிடுச்சு பாருங்கள். 1/2 மணி நேரம் அரைச்சிருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் தான் இப்போ உளுந்து எடுக்கிறேங்க. அடுத்ததாக கிரைண்டரில் அரிசி சேர்த்துடலாங்க. அரிசியை நான் மறுபடியும் 2-3 முறை நல்லா கழுவிக்கிட்டேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிடலாங்க. அரிசி சேர்த்த உடனே எங்கள் கிரைண்டரில் கொஞ்சம் நான் தாராளமாகவே தண்ணி விட்டுருவேங்க. அப்போ தான் நல்லா வேகமாக கிரைண்டர் ஓடும். கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா நைஸாக தான் அரைச்சிக்குவேங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொரப்பாக இருக்குது. இப்போ பாருங்கள், அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். நான் ரொம்ப கொரப்பாக அரைக்க மாட்டேங்க. இந்த அளவுக்கு நைஸாக தான் அரைச்சிக்குவேன். இப்போ அரிசியும் கிரைண்டர்லேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ மாவு அரைச்சி முடிச்சாச்சுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கை வச்சு கரைச்சிக்கலாம். நல்லா கையில் கரைச்சி வச்சா தான் மாவு நல்லா புளிச்சு வருங்க. இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா கரைச்சிக்கிட்டேன். இந்த பக்குவத்துக்கு இருந்தால் தான் இட்லிக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நான் வேறு 2 பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிட போகிறேங்க. 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இது ஒரு 8 மணி நேரம் புளிக்கணுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். புளிச்சு வரட்டும், இட்லி ஊற்றிடலாங்க. நம்ம அரைச்ச இட்லி மாவு முதல் நாளே அரைச்சி வச்சுட்டேங்க. நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இப்போ போய் எடுத்து நம்ம இட்லிகளை ஊற்றிடலாங்க. நம்ம புளிக்க வச்ச இட்லி மாவு இப்போ பாருங்கள் நல்லா புளிச்சிருச்சு. ஒரு 7 மணி நேரத்துலேயே நமக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு. வெயில் காலம் அப்படிங்கிறதால சீக்கிரம் புளிச்சிருச்சுங்க. பாருங்கள், மாவு எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை கரண்டியில் போட்டு ரொம்ப கலக்கக்கூடாது. சும்மா லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இட்லி ஊற்றிடலாங்க. இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. கொஞ்சம் நம்ம சின்னதாக ஊற்றினா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இட்லிகள் ஊற்றியாச்சுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நம்ம சாதாரணமாக கேஸில் எவ்வளோ நேரம் வேகுமோ அதே டைம் தாங்க இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே எடுத்துக்கோம். இப்போ இட்லி வெந்து வரட்டுங்க, பார்க்கலாம். இட்லி ஊற்றி 7 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. எடுத்துடலாம். சாஃப்டாக வெந்து வந்துருக்குங்க. இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒரு தட்டில் இட்லிகளை எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி போட்ட உடனே பின்பக்கமும் லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா
அப்படியே துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் பாருங்கள். கொஞ்சம் கூட இட்லி ஒட்டவே இல்லை பாருங்கள். நல்லா மெதுன்னு வந்திருக்குங்க. பஞ்சு போல் மெது சாஃப்ட் இட்லிக்கு ஒரு டிஃபன் சாம்பாரும் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஈஸி டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் வீடியோ முடிக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. என்ன தான் நம்ம சட்னியெல்லாம் அரைச்சாலும் இந்த டிஃபன் சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சு இட்லி சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே தனிதாங்க. நல்லா பஞ்சு போல் மெது இட்லியும் கூடவே டிஃபன் சாம்பாரும் இப்போ ரெடியாக இருக்குங்க. இப்போது இந்த இட்லியை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இதை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இட்லிக்கு இந்த மாதிரி சாம்பார் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. இட்லி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். எனக்கு எப்பயுமே இட்லி நல்லா பளிச்சுன்னு வெள்ளையர்னு மெதுன்னு இருக்கணுங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் இட்லி சாப்பிட்டா கூட இந்த மாதிரி ஒரு இட்லி சாப்பிடணும், அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உளுந்தில் வந்து நிறைய பேர் வெந்தயம் போடுவீங்க. வெந்தயம் நல்லது தான் உடம்புக்கு, நான் இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனால் நான் தோசைக்குன்னு தனியாக அரைச்சி வச்சிருவேன். தோசை பணியாரம் இதெல்லாம் அதில் ஊற்றிப்பேன். இட்லிக்கு மட்டும் தனியாக வெந்தயம் போடாமல் தாங்க அரைப்பேன். வெந்தயம் போட்டாலும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் அந்த கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதனால நான் எப்பயுமே இப்படி தாங்க அரைச்சிட்டு இருக்கேன். இட்லிக்கு இவ்வளோ விளக்கமான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. நிறைய பேர் நான் இட்லி சமைக்கல வீடியோவில் காட்டும் போதெல்லாம் இட்லிக்கு ரேஷியோ சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. நான் நிறைய முறை கொடுத்துருக்கேன், இந்த முறையும் நான் கொடுத்துருக்கேன். நான் எப்பயுமே 5620 அரிசியில தான் இட்லி செய்வேங்க. நான் இந்த முறை தான் இந்த குண்டு அரிசியில செஞ்சுருக்கேன். இந்த அரிசி டாக்டர் சக்திவேல் டாக்டர் அவங்க அம்மா, அவங்க பேர் மோகனாங்க, என்னோட ஃப்ரெண்டு. அவங்க தான் நாமக்கல்ல இந்த அரிசி கிடைக்குது, நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. 5 கிலோ நான் 330 ரூபான்னு வாங்கினேங்க. அப்போ கிலோ 66 ரூபா வருது இந்த அரிசி. இங்கே கரூர்லேயுமே கிடைக்குதுன்னாங்க. நம்ம கரூரில் அப்பாசாமி செட்டியார் அரிசி கடை அப்படிங்கிற கடையில் இந்த அரிசி கிடைக்குதுன்னு அவங்க தான் சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானாவுக்கு பக்கத்தில் இந்த கடை இருக்குங்க. இந்த அரிசி பேர் இரட்டை கிளிங்க. இரட்டை கிளி பிராண்டு. அந்த பிராண்டில் தான் அவங்க அரிசி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. தேங்க்யூங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடணும் இல்லையா? இந்த டிஃபன் சாம்பார் ரொம்ப ஈஸியாக கலக்கி போட்டுடலாங்க. துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்குங்க. ஒரு 5-6 பேருக்கு தாராளமாக இது வரும். துவரம்பருப்பு ஒரு குழிக்கரண்டி, பாசிப்பருப்பு ஒரு குழிக்கரண்டி எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு சாம்பார் தூள் போட்டு 2 பச்சை மிளகாய் அதிலே கீறி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே அதிலே போட்டுலாங்க. அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஏதாவது போடுறதா இருந்தாலுமே நான் இன்னைக்கு கேரட்டு, மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சம் போட்டேன், உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டேன், சின்ன வெங்காயம் சின்னதாக இருந்தால் முழுசாக போடலாம், பெருசாக இருந்தால் நறுக்கிட்டு சேர்க்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாங்க. தக்காளி இன்னைக்கு நான் செஞ்ச சாம்பாருக்கு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி அதிலேயே நறுக்கி சேர்த்துட்டேங்க. இது எல்லாம் சேர்த்து ஒரு 5-6 விசில் விட்டுட்டேன். கடைசி விசில் மட்டும் கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கும். காயெல்லாம் ஒன்றும் பெருசாக குழஞ்சு போயிருக்காதுங்க, நல்லா இருக்கும் அதில் சாப்பிடும்போது. குக்கர்லேருந்து வெயிட் ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டா போதுங்க. புளிக்கரண்டி அளவுக்கு கொஞ்சமாக புளி ஊற்றிட்டு உப்பு தேவைக்கு நான் ஆல்ரெடி முதல்ல போட்டு வேக வச்சிருவேன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போது மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு அப்புறம் தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. கடுகு, கருவேப்பிலை, சீரகம், பெருங்காயம், ஒரு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளிச்சு கொட்டினா நமக்கு ஈஸி டிஃபன் சாம்பார் ஈஸியாக ரெடி ஆகிடுங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த டிஃபன் சாம்பார் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. அப்புறம் இந்த டிஃபன் சாம்பார் உங்களுக்கு ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், வெந்தயம் சும்மா ஒரு 4-5 போட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க. அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகாய் 2, வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன், இதையெல்லாம் வறுத்துட்டு பவுடர் பண்ணி கூடவே அரைச்சி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஹோட்டல் டேஸ்ட்டில் வரும். நான் இன்னைக்கு அதெல்லாம் அரைச்சி போட்டிங்க போடாமலே ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த மாதிரியும் செய்யறது உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் சாம்பார் தூள் அளவை குறைச்சிக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால சாம்பார் தூளோட அளவை குறைச்சிக்கலாம். இதுதான் ஈஸி டிஃபன் சாம்பார் வைக்கிற முறைங்க. இந்த இட்லிக்கு, அதாவது இந்த மல்லிகைப்பூ இட்லிக்கு இந்த ஈஸி டிஃபன் சாம்பார் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் கூடவே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா கேட்கவே வேண்டாங்க. சட்னி சாம்பாரோட இட்லி திவ்யமாக இருக்குங்க. என்னங்க நான் சொல்லும் போதே உங்களுக்கு செய்ய தோணுது இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பாரை. மறக்காமல் உங்களுக்கு இந்த அரிசி கிடச்சிது அப்படின்னா இதே அளவுகளில்
நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.